இந்த ஸ்லீவில் மேலே ஸ்கேலப் டிசைனும் கீழே ப்ளைனாக இருக்கிற மாதிரியும் டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்லீவ் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு இப்போ வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்டிச்சிங்க்கு தேவையான உயரம் 9 இன்ச். இதில் 2 டிசைன் இருக்கிறதுனால இந்த 9 இன்ச்சை நம்ம 2ஆக பிரிச்சுக்கிறோம். 7 இன்ச் ப்ளஸ் 2 இன்ச்சாக பிரிச்சுக்கிறோம். இது வந்து நமக்கு ஃபினிஷிங்கில் தான் 7+2 கிடைக்கும். அப்போ நம்ம ஸ்டிச்சிங்க்கு சேர்த்து நம்ம எப்படி எடுத்துக்க போகிறோம்னா 7 இன்ச் ப்ளஸ் ஸ்கேலப்க்கு 1 இன்ச் ப்ளஸ் ஸ்டிச்சிங்க்கு 1/2 இன்ச். அதே மாதிரி இதுக்கு 2 இன்ச் ப்ளஸ் 1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு. ஸோ நம்ம டோட்டலாக ஒரு கிளாத் வந்து 8.5 இன்ச்சுக்கும் ஒரு கிளாத் வந்து 3.5 இன்ச்சுக்கும் இப்போ நம்ம எடுத்துக்க போகிறோம். அதை எப்படி நம்ம எடுத்து வெட்டி தைக்கிறோங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போது நம்ம கைக்கு தேவையான 2 பீஸ் லைனிங்கையும் நான் வெட்டி வச்சுருக்கேன். இது வந்து அடிப்புறமாக நம்ம தைக்கிற டிசைனுக்கு உள்ளது. இது வந்து கையோட மேல் பக்கத்துக்கு. இதில் தான் நம்ம ஸ்கேல்ப் டிசைன் கொடுக்க போகிறோம். இப்போ அதுக்கு முன்னாடி இந்த கையோட ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு குழிவு எப்படி வெட்டுறதுன்னு தெரியாதவங்களுக்காக சிம்பிள் மெத்தட் சொல்கிறேன். இப்போ இந்த கையில் நான் ஃப்ரண்ட் பார்ட் வெட்டாமல் வச்சுருக்கேன். அது எப்படி வெட்டலான்னு இப்போ பார்க்கலாம். தையலுக்காக அர்க்காத் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல. இப்போது இதிலேருந்து 3/4 இன்ச் வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இதோட இந்த மார்க் பண்ணியிருக்க இடத்துல இந்த அர்க்காத் பண்ணியிருக்க இடத்த வச்சோம்னா நமக்கு ஒரு ஷேப் கிடைக்கும். இதை நம்ம வெட்டி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு முன்னாடி குழிவு ரெடி ஆகிடும். இப்போது இதை நம்ம வெட்டி எடுத்துட்டோம்னா நமக்கு ஃப்ரண்ட் பக்கம் ரெடி. மார்க் பண்ணியிருக்க மேலேயே வெட்டி எடுத்தாச்சு. அவ்வளோதான். இப்போ வச்சு பார்த்தா தெரியும். இது வந்து நம்மளோட ஃப்ரண்ட் பக்கம், இது பேக் பக்கம். ஃப்ரண்ட் பக்கத்தை லேசாக அர்க்காத் பண்ணிக்கலாம். இப்போது இதில் ஸ்கேலப் டிசைன் எப்படி போடலாங்கிறத இப்போ பார்ப்போம். இப்போ 2 கைக்கும் சேர்த்து நான் கேன்வாஸ் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ இதுலேருந்து நமக்கு ஸ்கேலப் டிசைன் எந்த உயரத்தில் வேணுமோ அதுக்கு தேவையான மாதிரி இன்னொரு கோடு போட்டுக்கலாம். இப்போ நான் 3/4 இன்ச்சு வர மாதிரி எனக்கு போட்டுக்க போகிறேன். எனக்கு 3/4 இன்ச் சைஸில் எனக்கு ஸ்கேலப் டிசைன் இருந்தால் போதும். ஸோ அங்கே ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போது இது மாதிரி மார்க்கெட்டில் நமக்கு நிறைய ஸ்கேல் கிடைக்குது. அதை வச்சு இந்த 3/4 இன்ச் கோட்டில் நமக்கு எவ்வளோ தூரம் வருதோ அதை வச்சு நம்ம அழகாக டிசைன் பண்ணிக்கலாம். இப்படியே ஒன்று மேலே ஒன்று டச் ஆகாமல் அழகாக விலகுற மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்கேலப் டிசைன் போட்டுட்டோம். இதை அழகாக வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ வெட்டி எடுத்தாச்சு. இது ஒரு கைக்கு, இது ஒரு கைக்கு.
இப்போது இந்த கேன்வாஸில் நமக்கு 2 பக்கம் இருக்கும். ஒரு பக்கம் மினுமினுன்னும் ஒரு பக்கம் பேப்பர் மாதிரி இருக்கும். நம்ம இப்போ மினுமினுன்னு இருக்கிற பக்கத்தை நம்ம லைனிங்கோடு சேர்த்து அயன் பண்ணிக்கலாம். இதில் மினுமினுன்னு இருக்கிற பக்கம் லைனிங் மேலே படுற மாதிரி வச்சு அயன் பண்ணிக்கணும். இது பேப்பர் மாதிரி உள்ள பக்கம், இது மினுமினுன்னு இருக்கிற பக்கம். இதைத்தான் நம்ம லைனிங் மேலே படுற மாதிரி வச்சு அயன் பண்ணிக்கணும். அயன் பண்ணிட்டு வரலாம். இப்போது அயன் பண்ணிட்டு வந்தாச்சு கேன்வாஸை லைனிங் மேலே வச்சு. இப்போது நம்ம தைக்க போகிற துணியோட நல்ல பக்கத்து மேலே இப்போ இதை அப்படியே வச்சு இது ஓரமாகவே நம்ம தையல் போட்டுக்கலாம். இது எப்படி தையல் போடுறதுங்கிறத நம்ம மிஷினில் பார்ப்போம். துணி விலகிடாமல் இருக்கிறதுக்காக பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கிறேன். நம்ம தையலை இந்த ஸ்கேலப் ஓரத்துலேயே போடணும். இது மேலேயும் போடக்கூடாது, தள்ளியும் போடக்கூடாது. இந்த ஸ்கேலப்போட இந்த ஓரத்துலேயே தையல் வரணும். அதுக்கு அந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கலாம். பொறுமையாக தையல் போடுங்க. இது ஓரமாகவே தைச்சி எடுத்தாச்சு. இப்போது இதை சுற்றி இருக்கிற இடத்த அழகாக கட் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு வி மாதிரி அங்கே கட் பண்ணிக்கலாம். இது ஓரமாக ஒரு 1/4 இன்ச் அளவு இருக்கிற மாதிரி நீங்கள் கட் பண்ணி வந்துடுங்க. இப்போது இந்த தையல் மேலே கட் பண்ணிடாமல் அதுக்கு கொஞ்சம் கீழே, அந்த தையல் மேலே கட் பண்ணிடக்கூடாது, அதுக்கு கொஞ்சம் கீழே எல்லா இடத்துலையும் கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ லைனிங் பக்கத்தை திருப்பி மெதுவாக பொறுமையாக ஸ்கேலப் டிசைனை வெளியில் எடுத்து விடுங்க. இப்போது அழகாக திருப்பி விட்டாச்சு. இப்போது இது மேலேயே இன்னொரு தடவை தையல் போட்டுட்டு இது சுற்றியும் தையல் அடிச்சுக்கிட்டு நம்ம கையை ரெடி பண்ணிடலாம். லைனிங்க்கு உள் பக்கமாக ஒரு 1/4 இன்ச் அளவு இருக்கிற மாதிரி சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் ஃபினிஷிங் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். சுற்றி இருக்க எக்ஸ்ட்ரா துணியெல்லாம் கட் பண்ணி விட்டுக்குவோம். கையோட மேல் பக்கம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கீழ்ப்பக்கத்தை எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போது கையோட அடிப்பக்கத்துக்கு கொடுக்க போகிற துணி இது மேலே நம்ம வெட்டி வச்சுருக்க லைனிங் துணியை வச்சு மேல் பக்கமாகவும் கீழ்ப்பக்கமாகவும் ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த 2 சைடும் போடக்கூடாது. எதுக்காகனா நம்ம துணியை திருப்பி எடுக்கணும். அதுக்காக அதை எப்படி போடலான்னு பார்க்கலாம். ரெண்டு பக்கமும் எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை கட் பண்ணி விட்டுட்டு நம்ம பைப்பிங் திருப்புற மாதிரி இதை திருப்பி எடுத்துக்கலாம். அதோட வீடியோ நான் மிஸ் பண்ணிட்டேன், அதனால தான்.
நமக்கு மொத்தமாக 9 இன்ச்சு, ஸ்டிச்சிங்க்கு ஒரு அரை இன்ச்சு சேர்த்து 9.5 இன்ச்சு வர மாதிரி நம்ம இதில் பின் செக்யூர் பண்ணிக்கலாம். 2 துணியையும் சேர்த்து வச்சு. துணி மூவ் ஆயிராமல் இருக்கணும், அதுக்காகத்தான். இந்த ஸ்கேல்ப் டிசைன் மேலேயே நம்ம இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இப்போது முன்னாடி பக்கம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. இதே மாதிரி பின்னாடி பக்கமுமே நீட்டாக இருக்கும். இப்போது நம்மளோட ஸ்லீவ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ தேவைப்பட்டால் இதில் நீங்கள் பீட் ஒர்க் கொடுத்தும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்.